கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக 2 வெப் போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெப் போர்ட்டல் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த வீக்லி ஆப் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கும் டைம்லி வந்து எல்லா போலீஸுக்கும் வந்து வீக்லி ஆப் கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்னு சொல்லிட்டு ரோஸ்டர் ஃபார் ஷெடியூலிங் டைம்லி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒரு வெப் போர்ட்டல் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த வெப் போர்ட்டல் மூலமாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு போலீஸை வந்து வீக்லி ஆப் வந்து அவங்களோட அந்த வெப் போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அது வந்து கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சேம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணால் எஸ்டிஓஸ்க்கு வரும். ஸோ அதுபோல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெப் போர்ட்டல் வந்து வீக்லி ஆஃப்காக இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா போலீஸுக்கும் வந்து வீக்லி ஆஃப் கொடுக்கறது வந்து இது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஐ ஹேண்ட் புக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏஐ ஹேண்ட் புக் பார்த்தீங்கன்னா போலீஸுக்குன்ற சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து புக்ஸ் இருக்குது. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து ஏஐயை மாற்றி சப்போஸ் அவங்களுக்கு வர டவுட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஏஐ ஹேண்ட் புக்கும் இன்னைக்கு வந்து 2 இதுவும் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியுடன் இணைந்து கன்னியாகுமரி காவல்துறை இணைந்து வந்து இந்த ஆப் வந்து நம்ம வெப் போர்ட்டல் வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக ஒவ்வொரு போலீஸுக்கும் நம்ம லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் வந்து யூனிக்கான ஒன்று. அது வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. கன்சர்ன் போலீஸ் பர்சன் மட்டும்தான் அதை வந்து அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து ப்ராப்பர் டேட்டாஸ் வரும். ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து எத்தனை வீக்லி ஆப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை வந்து ஒன்று அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரதுனால எஸ்டிஓஸ் எஸ்பி லெவலில் ஃபாலோ பண்ணுறதுனால வீக்லி ஆஃப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கம்பல்சரி கிடைக்கும். யாரும் மிஸ்யூஸும் பண்ண முடியாது. வணக்கம் சார், என்னோட பேர் ஜெயா கிறிஸ்டல். நான் ஏஆர் கேம்பில் வேலை பார்க்குறேன். இங்கே வந்து இப்போ இங்கே எஸ்பி சார் வந்து புதுசாக வந்து ரெஸ்ட்டுங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து டியூட்டி போனாலுமே அது முடிச்சு வந்து எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குமா, வீக் ஆஃப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டே அங்கே டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம எஸ்பி சார் வந்து ரெஸ்ட்டுங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கனால நாங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து எங்களுக்கு வீக் ஆஃப் வேணும், ஒருவேளை மண்டே போக வேண்டியது இல்லை சண்டே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தாலுமே அந்த அப்போ நம்ம வந்து சந்தோஷமா இந்த டேட்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இப்போ இருக்குது. அதனால இந்த ஆப்பை வந்து எஸ்பி சார் லான்ச் பண்ணதால அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சார். சார் இது வந்து எப்படின்னா அவங்க நம்ம ஒருவேளை எங்களுக்கு இப்போ மண்டே தான் தேவைப்படுது, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒருவேளை எங்கள் வீக் ஆஃப் வந்து டியூஸ்டே வருது அப்படின்னா எங்களுக்கு மண்டே அட்வான்ஸ் நாங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் லேட்டாகவும் நாங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையான டேட்டில் நாங்கள் லீவு தான் போய் ஆகணும், இல்லை நாங்கள் வீக் ஆஃபையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் இந்த ஆப். இது வந்து கண்டிப்பா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்காது, தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா எல்லா காவலர்களுமே இதனால சந்தோஷமா இருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பியா இருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறோம் சார்.